இந்த நடுவர் மன்றத்தினுடைய அறிக்கையின்படி கேசவானந்த பாரதி வழக்கு தான். மண்டல் கமிஷன் வழக்கில் கூட 9 நீதிபதிகள் தான் விசாரிச்சாங்க. பேங்க் நேஷனலைசேஷன் கேஸாக இருக்கட்டும், வங்கிகளை தேசியமயமாக்கும் போது அந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அவர்களுக்கு கூடுதல் நஷ்டஈடு, வழக்கீடு, இழப்பீடு. கேரளாவில் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள மடாதிபதி உடைய நிலங்களை மேலாண்மை செய்யும் சட்டம், அந்த நிலங்களை கையக கூட படுத்தலை, அந்த நிலங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு, மேலாண்மை பண்ணுறதுக்காக நிலச்சீர்திருத்த சட்டங்களுக்கு எதிராகவும் நில உரிமையாளர்களுக்கு ஆதரவாகவும் தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு தெள்ள தெளிவாக புரிய முடியும். ஒருத்தர் ஒரு எப்பவும் தவறியதே இல்லை.